ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடயம் தான். ஹாய் யூஎஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் புத்தர் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி நிற்கக்கூடிய இடம் எங்கேன்னு சொல்லி சொன்னோம்னால் யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன். இங்கே இன்னொரு விசேஷம்னு சொல்லி சொன்னோம்னா தேர் திருவிழா நடக்குது. இப்போ இந்த தேர் திருவிழாவை பற்றி தான் இந்த காலையில் பார்க்க போகிறோம். அதை விட வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுடைய சப்பர திருவிழா பற்றி நாங்கள் ஏற்கனவே இந்த காலையில் பதிவிட்டிருக்கோம். ஸோ அதோட வந்துட்டு நாங்கள் தேர் திருவிழா பற்றி பார்ப்போம். வாங்க காணொலியில் போகலாம். இப்போ கோயில் வாசல்கிட்ட வந்துட்டோம். நேரம் க்ரௌடாக தான் இங்கே ஃபுல்லாக வெளியில் வந்து பார்க்கலாம். ஃபுல் க்ரௌடு தெரியுது. இப்போ உள்ளுக்கு வர்றதுக்கே படாத பாடுபாடு தான் வர்றோம். இப்போ தேர்லுக்கு தொடங்கிட்டீங்கன்னா போயிட்டு கிட்ட பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் முன்னே காண்டாமணி ஒளியோட பின்னால் தேர் அசைஞ்சு வந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ தேர் சம்மந்தமாட்டுக்கலாம் சப்பரம் சம்மந்தமான காணொலியும் பதிவேற்றி இருக்கிறோம். அதையும் நீங்கள் எங்களோட சேனலில் போய் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ முன்னுக்கு வந்துட்டு காண்டாமணி தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது தான் பின்னால் தேர் வந்து கொண்டிருக்கு. கிட்ட போயிட்டு அதையும் காட்டுறோம் பாரு. தேருக்கு முன்னுக்கு வந்து பறை இசையோட தேர் வந்துட்டு வந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு பறை இசை சப்போர்ட்டில் பண்ணுறேன். பரவாயில்ல ஐயா, சப்போர்ட் நல்லா கொடுக்குறாரு. ஓகே ஓகே. தேர் வந்து நீங்களை கடந்து போயிட்டுது. இப்போ நிறைய பின்னால் 2 காவடி வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இதுதான் வந்துட்டு அந்த அடிச்சு கும்புறேன்னு சொல்கிற அந்த விடயம் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கு. இப்போ இது வந்துட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றுறது இங்கே வந்துட்டு இந்த வேண்டுதல் செய்யறது. அதோட வந்து பின்னுக்கு பார்த்தோம்னா 2 காவடிகள் வந்து கொண்டிருக்கிறது. ராஜகோபுரமாக எழுந்து நிற்கும் என்பதை நாங்கள் நெஞ்சிருத்தி எங்களால் முடிந்த அளவு தர்ம காரியங்களை செய்யுங்கள். மறுபடியானுடைய ராஜகோபுர திருப்பணிக்கு உங்களால் முடிந்தவற்றை அள்ளிக் கொடுங்கள். ஆகவே மறுபடியான் இன்றைக்கும் உங்களோடு இருப்பார். இறைவனுக்காக செலவு செய்கிறது ₹1.
வடக்கு வீதிக்கு வந்துட்டு, ஆனாலும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிறத தான் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான சொல்ல லட்சக்கணக்கான மக்கள் வர்றத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த பக்கம் தான் இனி திரும்ப போகுது. இங்கே பார்ப்போம். வந்துட்டு வடக்குலேருந்து கிழக்கு வீதியை நோக்கி திரும்ப போகுது. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இங்கே கற்பூர சட்டிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி முன்னுக்கு நிறைய பேர் போய்க்கணும். நாங்கள் வந்துட்டு போகிறது வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் என்ன மாதிரி ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி. சொன்ன மாதிரி தானே நிறைய பேர் இந்த கற்பூர சட்டிகளோட முன்னுக்கு வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னால் இங்கே தண்ணியில் வந்துட்டு வாசலுக்கு இந்த பாதையில் அடித்து கொண்டு போயினோம். பார்த்தோம்னா கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே நின்று நீ தேரை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு தேர்ன்னு சொல்லி சொன்னால் தேருக்கு பின்னால் வந்து காவடிகள் அடிக்கிறது, மற்றது பிரதிட்ட செய்கிற அந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு தூக்கு காவடி ஒன்று இங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ தூக்கு காவடிக்கு முன்னால் வந்துட்டு அடிக்கிற பெண்களும் மற்ற பிரதிட்ட செய்யக்கூடிய ஆண்களும் வந்து நிற்கிறோம். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்க தேரை சுற்றி வருவோம். இங்கே வந்து பார்க்க தூக்கு காவடி, அதாவது வந்து உடம்புல 2 இடத்துல நடந்தால் முள்ளு குத்து பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த தூக்கு காவடி வந்து கொண்டிருக்கு. தூக்கு காவடிக்கு அருகிலே வந்துட்டு இப்போ பால் காவடியை பாய்ச்சம்பல் நடத்தி கொண்டிருக்கோம். அதை விட நாங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா பிரதிட்ட செய்யக்கூடிய விடயம் நடந்துன்றது. இது வந்து ஆண்கள் எல்லாரும் வந்து பிரதிட்ட செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதட்டை வந்து பெரிய தொகையான மக்கள் வந்து பிரதட்டை செய்யக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டு அடிக்கிறது வந்து பெண்கள் கூட செஞ்சு கொண்டிருக்கோம். நாங்கள் அப்படி கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு அவர்களையும் அந்த செயல்களுக்கு தேருக்கு பின்னாலே வந்துட்டு இங்கே பக்திகள் பாசுரங்கள் பாடக்கூடிய மக்கள் போய்கொண்டிருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இது பிரதட்டையும் அடிக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கார்கள். நாங்கள் இப்போ இங்கே பக்கம் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்துட்டு அடிக்கக்கூடிய பெண்கள். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு இடங்களில் வந்துட்டு இருந்து, அதாவது முழங்கால் இருந்திருந்து கும்பிட்டு போகக்கூடிய பெண்கள் இங்கே ஃபுல்லாக இருக்கணும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடயம் தான் இந்த அடி அடிக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு அனைத்து விளையாட வந்து இந்த விழுந்து கும்பிட்ற விடயம். வந்துட்டு இப்போ காவடிகளும் வந்துட்டு இருக்கு. இப்போ நார்மல் காவடி ஒன்று வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கு காவடி உண்டு. இப்போ தூக்கு காவடின்னு சொல்லி சொன்னால் உடம்புல 2 இடத்துல மட்டும்தான் முள்ளு குத்தி இருப்பினும். ஸோ அப்படியான ஒரு காவடி உண்டு. அசைந்து வந்து கொண்டிருக்கின்ற தன்மையினை நாங்கள் பார்க்கிறோம் நண்பர்களே. பக்திபூர்வமாக இந்த நாளுடைய திருவருளை இதில் வந்துட்டு பிரதட்டையும் அடி அடிக்கிற ஆக்களும் வந்துட்டு கும்பிட்டு கொண்டிருக்கலாம். அவர்கள் நீண்ட நேரமாக தன்னுடைய தாயை காணாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார். தவறு செய்து அதிகாரிகள் விநாயகப் பெருமாளுடைய திருநாள் இணைந்து உங்களோடு அழைத்து வந்தவர்களையும் உங்களுடைய உடைமைகளையும் தொலைத்து விடாதீர்கள். பொறுப்புணர்ந்து பதிப்படுங்கள். உடைமைகளை தவற விடாதீர்கள். தயவு செய்து அங்கே ஆலயங்கள் அவ்வாறு இங்கே அடியவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் கைப்பையும் தவறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அடியார்கள் எல்லோரும் பக்திபூர்வமாக விநாயகப் பெருமாளுடைய இதில் வந்து பார்த்தோம்னா பிரதட்டை போடுறதும் அடி அடித்து கும்பிட்ற இதுவும் போய் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரதமானது அசைந்து அசைந்து இருப்பிடத்தை நோக்கி வருவதற்காக ஆலயத்தினுடைய கிழக்கு வீதியிலே எம்பெருமான் மருதகியாருடைய திருப்பேர் அந்த சித்தப்பேர் பலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மருதகியாருடைய திருவீதி திருத்தேர் சித்திரப்பேர் பலம் வந்து கொண்டிருக்கின்ற தன்மையை பார்க்கிறோம். அதிகாரிகள் எல்லோரும் ஊர்கூடி வாருங்கள் வதம் பிடிப்போம் என்பதோடு அதிகாரிகள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த வடத்தை இழுத்து வருகின்ற அசைந்து வருகின்ற கண்கொண்டா காட்சியினை பார்க்கிறோம். இதற்கு மேலாக திருவீதியிலே அற்றாதிகளுடைய தன்மையிலே தாகசாந்தி நிலையங்கள் அதிகாரிகளுக்கு இருக்கின்ற
அதுபோல் தேரானது வந்துட்டு இருப்பிடத்துக்கிட்ட வந்துட்டு தேர்முட்டிக்கிட்ட இப்போ கிழக்கு வீதி திருப்பதில் நிற்கிது. இப்போ இது கொஞ்சம் தள்ளிஞ்சல பார்த்தோம்னா இருப்பிடம் இருக்குது. இப்போ இருப்பிடத்துக்கிட்ட தான் தேர் வந்துட்டுது. இப்போ நாங்கள் இனி தேர் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். தேர்முட்டி முன்னுக்கு தாண்டிக்கலாம். இப்போ தேர் வந்து தேர்முட்டி நோக்கி வந்து கொண்டு இருக்கு. மக்கள் வெள்ளத்திலாம் வந்து கொண்டு இருக்கு தேரும். கோயில் வாசலுக்கு நேராக நிற்கிறேன். இப்போ தேர் வந்துட்டு அடுத்தது வந்து தேர் முட்டிக்கு வந்து தான் அடுத்த ரோய்வான்னு நினைக்கிறேன்.